கண்ணன், நாம் அந்த வரைகலையில் பார்க்கலாம். 1996 முதல் 2019 வரை, அதாவது 54 முதல் 2019 வரை பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அவர்கள் ஒன்று 500க்கு மேல் இருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிடுவார்கள், அல்லது 400க்கு கீழாக இதுவரை எந்த ஒரு தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி சந்திக்கவில்லை. முதல் முறையாக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து பாஜக வீழ்த்துவதற்காக காங்கிரஸ் ஒரு சமரச அரசியலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் 328 என்று இதுவரை காங்கிரஸ் வரலாற்றில் இல்லாத ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இந்த முறை போட்டியிட்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு கைகூடும் என்பதை நாம் பொறுத்து பார்க்கலாம். கண்ணன், அடுத்ததாக ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கூடிய நாம் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை மாநில வாரியாக நாம் பார்க்கலாம். அதில் தமிழகத்தை முதற்கட்டமாக பார்க்கலாம். தென் மாநிலங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலங்கள் உள்ளன. தென் மாநிலங்கள் பாஜகவுக்கு மிகுந்த 2014 காங்கிரஸ் கட்சி பாஜக வென்ற தொகுதிகள் வரைகளை வருகிறது. அந்த விவரங்களை கூறிவிடுங்கள். 2014-19 ஒட்டுமொத்தமாக 2014-19 பொறுத்தவரைக்கான 2019 தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019 அதிமுக திமுக என்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைந்தது. திமுக மிகப்பெரிய கூட்டணி அதிமுகவுக்கு ஈடாக அமைத்தாலும் கூட அதிமுகவில் 2019 ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கைப்பற்ற முடிந்தது. தேனி தொகுதி மட்டும்தான் அதிமுக 2019 கைப்பற்றினார்கள். திமுகவை பொறுத்தவரை மற்ற அனைத்து தொகுதியிலும் 38 தொகுதியும் திமுக கைப்பற்றினார்கள். இது திமுக ஒரு மிகுந்த எழுச்சியோடு 2014க்கு பிறகு திமுக மிகுந்த எழுச்சியோடு இந்த தேர்தலை சந்தித்தார்கள். 2014 தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பாக தான் இருந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 37 தொகுதியில் கைப்பற்றினார்கள். அதே போன்று பாஜக ஒரு தொகுதியை கைப்பற்றினார்கள். பாமக கூட்டணி அமைத்து ஒரு தொகுதி கைப்பற்றினார்கள். திமுகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காத ஒரு மிகப்பெரிய இழப்பாக 2014 தேர்தல் அமைந்தது. அதை உடைத்தறிந்து 2019 ஆண்டு திமுக எழுச்சி பெற்று கிட்டத்தட்ட 38 தொகுதிகளை திமுக கைப்பற்றினார்கள். இது 2014-19 வரலாறு. தற்போது அந்த கூட்டணி மாற்றம், அதே போன்று பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்காத நிலை, இது போன்ற சூழல் காரணமாக 2024 இந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் நிலவரம் என்னவாக இருக்கின்றது கண்ணன்? பிரவீன், தமிழ்நாடு தேர்தல் களமானது இதற்கு முந்தைய தேர்தல் களங்களை விட மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக இருக்கிறது. மற்றொன்று, பல அரசியல் தலைவர்களின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்கிறது. உண்மையான அதிமுக ஓபிஎஸ் டிடிவி பிரிவா அல்லது இபிஎஸ் பிரிவா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. மற்றொன்று, பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 9 முறை தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சூழ்நிலையிலும் கடந்த 3 தேர்தல்களாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தொடர்ச்சியாக அந்த கூட்டணி வலிமையை திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிக, மதிமுக, ஐயுஎம்எல் மற்றும் கோமதேக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒருபுறம் வலிமையாக இருக்கிறது. ஆனால் அதை எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு அணிகளாக பிரிந்து நிற்பதால் இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஏனென்றால் திமுக 22 இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரஸ் 10 இடங்களில் போட்டியிடுகிறது. இதே போல எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக 34 இடங்களில் போட்டியிடுகிறது. ஆனால் கூட்டணியில் தேமுதிக, எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் உள்ளிட்ட சிறிய கட்சிகளே இருக்கின்றன. மற்றொரு முறம் 3வது அணியாக அங்கு பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. 23 இடங்களில் அங்கு பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, அதனுடைய பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்களில் போட்டியிடுகிறது. தமாக 3 இடங்கள். இது தவிர டிடிவி, ஓபிஎஸ் பிரிவு அணிகளும் இந்த கூட்டணியில், பாஜக கூட்டணியில் இந்த முறை இணைந்திருக்கிறார்கள். இது தவிர ஐஜேகே, புதிய நீதி கட்சி என்று சிறிய கட்சிகளுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய வியூகத்தை இந்த முறை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அது பலனளிக்கப் போகிறது என்பது இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளில் நாம் இப்போது பார்க்கலாம்.